வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆடி தள்ளுபடி சேல் பற்றி தான். இங்கே சிங்கப்பூர்லேயும் ஆடி சேல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அந்த கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆடி சேல் ஒரு பீரியட் இருக்குது அப்படின்னு. அவங்க மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு போகிறதா இருக்கும். அன்றைக்கி நான் போகும்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுனால சரி வீடியோவை எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக கலர்ஸ் பொட்டிக்கில் 40-50% ஃப்ளாட் சேல் ஸ்டோர் வைடு போட்டிருக்காங்க சாரீஸில். ஸோ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த சாரியை நீங்கள் பிக் பண்ணாலுமே அப்படியே வந்து 40%லேருந்து 50% டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். நீங்களே ப்ரைஸை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். காட்டன், அப்புறம் சில்க் காட்டன்லேருந்து சாஃப்ட் சில்க்கு, காஞ்சிபுரம் சில்க்ஸு, டசர் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த சாரீலாம் பார்த்திங்கன்னா இது வந்து உப்படா சில்க். அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சரே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, எதமாக இருக்கும் உடம்புக்கு கட்டிக்க அப்படின்னு. மோஸ்ட்லி ஹேண்ட் ஓவனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட் பிளாக்ஸ் பிரிண்டட் வந்து பார்த்திங்கன்னா கையால் பண்ணது. அந்த கலம்காரியிலலாம் ஃப்ரூட் அந்த மாதிரி டைஸு, வெஜிடபிள் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. மெயினாக இந்த டசர் சில்க்கு, இந்த ஆர்கன்ஸா சில்க்கு பாருங்கள். ஒரு ஈவினிங் ஒரு பார்ட்டியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோன்னா இந்த கலரில் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே இருக்குது, அது கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பேஸ்டல் கலர்ஸ் மேலே இப்போ ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. நிறைய பேருக்கு எனக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப பிரைட் கலர்ஸ் போவேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஆரஞ்ச், பிங்க்கு, ஏன்னா வந்து நான் அந்த கலர் அனாலிசிஸ் பண்ணும்போது கூட எனக்கு அந்த கலர்லாம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி கலரோட மைண்ட் அந்த மூடும் மாறுது அப்படிங்கிறது தெரிய வருது. யூஸ்வலாக இந்த சேல் பீரியடில் நான் வாங்கிட்டு அதை ட்ரெஸ்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுவேன். அந்த ஐடியாக்காக தான் இந்த பார்ட்டை இன்க்ளூட் பண்ணுறேன். அளவு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ சாரியை பிக் பண்ணி என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருக்கேன். சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், அந்த மாதிரியும் யோசிக்கலாம். நல்ல குவாலிட்டி மெட்டீரியலில் ட்ரெஸ்ஸை நம்மளால் கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஓரளவு வளர்ந்த குழந்தைங்க பாவாடை வாங்குகிறோன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், லிமிட்டட் கலர் ஆப்ஷன் இருக்கும். பட் சாரீ எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா நிறைய கலர் ஆப்ஷன் கிடைக்கும். இது ஒரு மாதிரி ரஸ்டிக் ஆரஞ்சில் ப்ரௌனில் பார்டரு ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்தது. ஒரு ஈவெண்ட்டுக்காக சரின்னு ஸ்டிச் பண்ணேன். பேடட் ப்ளவுஸாக தைச்சி கொடுத்ததுனாலையும் என்னமோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அவள் போட்டுட்டு இருந்தா த்ரூ அவுட் த டே. இது வந்து அன்றைக்கி ஒரு ப்ரைடுக்கான சாரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ஹாஃப் ஒயிட் பட்டு சாரீ, ஆனால் அந்த ப்ரைடல் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அது ஒரு ஜெகஜோதியாக இருந்தது. உண்மையாகவே இது வந்து வீடியோவில் கூட கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது, பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு ப்ரைடுக்கு அதை மேக்கப்போடு அதை பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இந்த பேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குவாலிட்டியையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ்வலாக ஒரு மாதிரி பாலியஸ்டரில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், இது நல்ல சாஃப்ட் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதனாலேயே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவள் வேர் பண்ணான் அந்த ஹாஃப் சாரியை. அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸில் வந்து வேணும்னா பேடை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஒரு சமயம் நமக்கு வந்து அந்த டீப்பர் நெக்குக்கு தான் தேவைப்படும், க்ளோஸ்டு நெக்லாம் தேவைப்படாது. அந்த பேட் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸை நமக்கு பெருசாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். உண்மையாக ஸ்டிச்சிங் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, அவ்வளோ பக்காவாக பண்ணி தருவார். சதீஷ்னு ஒருத்தர் இருப்பார், ரொம்ப அந்த ஃபினிஷிங்லேயே பயங்கர அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் தெரியும் அவரோட ஸ்டிச்சிங். இப்போ கலர்ஸ் பொட்டிக்கில் ஸ்டிச்சிங்க்கு வந்து எவ்ரிடே ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரடக்டரி ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டே போகிறீங்களோ அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், அந்த நெக் பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதோ, இல்லை வந்து அந்த ஹேங்கிங்ஸ் வந்து வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு என்ன சொல்கிறது, புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரைட் டைம், நீங்கள் அந்த டைமில் அந்த டெய்லரிங் சர்வீஸை ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஹேண்ட்மேட், அங்கேயே பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சாரியோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதா இருக்கும். அந்த ஐடியாஸ் நிறையா உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். இவங்களோட பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸோ தட் அதுலேயும் அப்டேட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் வரணுமானா வரலாம், தாராளமாக வரலாம். ஸோ அந்தந்த நாளுக்கு என்ன ப்ரொமோஷன்ஸோ அதை நாங்கள் கொடுப்போம். இப்போ மண்டேக்கு ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா என்னென்ன, எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும்னு, பட் ஸ்பெஷல் ப்ளவுசஸ் என்னன்றது ஒரு எக்ஸைட்டிங். அது நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரைடேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு ப்ளவுசஸும். ஸோ ஒரு சாரீ ப்ளவுஸ் என்ன மாதிரி பேட்டர்ன் பண்ணலாம் அப்படிலாம் உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா கலர்ஸ் பொட்டிக் சிங்கப்பூர் அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை. எவ்ரி ஃப்ரைடே ஒரு நியூ டிசைன் மாதிரி லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ உங்களுக்கு
ஐடியா கிடைக்கிறதா இருக்கும், என்ன மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணலான்னு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சாஃப்ட் சில்க்கு, இதுலேயுமே 40 to 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. மைல்டான ஒரு பிங்க், என்னமோ நான் போனதுலேருந்தே பிங்க் கலர் என்னை அட்ராக்ட் பண்ணின்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி பீச்சில் அந்த டசர் சில்க், ஒரிஜினல் டசர்ஸ்க்கான அந்த குவாலிட்டி, அந்த தொடும்போதே அந்த சாஃப்ட்னஸ்ஸு, இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியும். அதுக்கேற்ற ப்ரைஸிங் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இது கம்மியான விலையிலையும் இருக்கே அப்படின்லாம் யோசிப்பீங்க. பட் குவாலிட்டி மேட்டர்ஸ். இது வந்து காஞ்சிபுரத்தோட அந்த ஜரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஜரி, கைத்தறியாகவும் இருக்கும், ஒரிஜினல் ஜரியாகவும் இருக்கும். ஸோ எல்லா காஞ்சிபுரம் பட்டும் இப்போல்லாம் வந்து ரீசேல் வேல்யூ முதற்கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பட்டு வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ரீசேல் இருக்கும். நம்ம நார்மலாக டெஸ்டட் ஜரிக்கெல்லாம் பெரிய அளவு ரீசேல் இருக்காது. பிளாக் லவர்ஸ்க்காக பிளாக் கலர் சாரியோட கலெக்ஷனையும் காமிச்சிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க போய் கிராப் பண்ணிக்கோங்க. என்னதான் வயசாகுது, அதனால் பேஸ்டல் கலர்ஸ் இப்போலாம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு தாட் வந்தாலும் திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக யூட்டர்ன் எடுத்து இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்க்கு பார்த்தேன்னா மறுபடியும் வந்துடுறேன். இந்த கனகாம்பர ஆரஞ்ச் வித் பிளாக் பார்டர், ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்ட் இதே காம்பினேஷனில் கட்டிட்டு வந்திருந்தாங்க. சொல்லிகிட்டே இருந்தோம், அப்படி கண்ணிலே நிற்குது இந்த கலர் அப்படின்னு. பார்த்த உடனே அதே புடவை அப்படிங்கிற தாட் இருந்தது. பட் நான் போன தடவை ஷேர் பண்ணும்போதே ஒரு கமெண்ட் வந்து, சுபா நிறைய காஞ்சிபுரம்னே எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க, அந்த பட்டு புடவையை தாண்டி வேறு ஏதாவது ஸ்டேட் சாரீஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு. அது என் மைண்டில் இன்னும் அந்த கமெண்ட் அப்படியே பச்சக்குன்னு ஒட்டி இருக்குது. காஞ்சிபுரம் பட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது ஓகே அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற தாட் இருக்குது. பட் ஆனால் வேறு சாரீ ஒரு நல்ல ஒரிஜினல் டசரோ இல்லை காஷ்மீரி சில்க் அப்படிலாம் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ ஒரு நிஜமாகவே சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் இருக்குது. இது ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் மாற்றின்றுவேன் என் மைண்டை. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் போட்டதுக்கு. ஏன்னா அது வந்து என்னோடய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். கலர்ஸ் போட்டிக்கு இந்த ஆஃபர்ஸு, டெய்லரிங் சர்வீஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். லிட்டில் இண்டியா ஆர்கேட்குள்ளே வந்து அந்த யூஓபி ஏடிஎம்மில் ரைட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப் தான். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஷாப்பிங்கை முடிச்சுக்கோங்க.